Okay, the next article it talks about the Manipur issue. So, how to resolve this Manipur issue? What is the problem going on there? Okay, first thing this article talks about is it is not one problem there, it is a cocktail of conflicts. So, என்னன்னா நிறைய பிரச்சனைகள் ஒன்றா இருக்கு. ஒன்று எத்னிக் கான்ஃப்ளிக்ட், ட்ரைபல்ஸ்குள்ளார பிரச்சனை, ட்ரைபல் இன்சர்ஜென்சி, அங்கே டெரரிசம் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி போயிருக்கு, ட்ரக் டிராஃபிக்கிங் நடக்குது, மியான்மர் பார்டர்லேருந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ராப்ளம். அது எதுவும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். ஸோ இட் இஸ் டு ஹேண்டில் திஸ் வெரி குட் அப்ரோச்சஸ் நீடட். ரொம்ப டிஃபிகல்ட் டிசிஷன் ஹேவ் டு பி டேக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 10 militants ஃப்ரம் த ஹமார் ட்ரைப் வேர் ரிப்போர்ட்டட்லி கில். இந்த நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படல இந்த ட்ரைப் எந்த ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஏன் இந்த மிலிட்டன்ஸ் ஃப்ரம் திஸ் ட்ரைப் வேர் கில்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரீசன் நம்ம இன்னும் ஆர்டிக்கலில் உள்ளார போய் பார்ப்போம். And now what to do there அப்படின்னா ஒரு அப்ரோச் சொல்கிறாங்க, WAM approach. So what is that? You try to mention this in your answer. Very important, mention this in your answer. So what is this? Winning hearts and minds. இந்த மாதிரி ஒரு அப்ரோச் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So we'll see what is that. So it is not one issue, so many issues are mixed here. Now, as far as India is considered, it has a very good experience in dealing with this diverse internal security. முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்தியா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. ஓகே, நவ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெரரிசம் இன் பஞ்சாப், இன்சர்ஜென்சி இன் நார்த் ஈஸ்ட், இது எல்லாத்தையும் ஓரளவு கண்டெயின் பண்ணி இந்தியா ஹேஸ் மேனேஜ் திஸ். ஓகே, அதே மாதிரி கிராஸ் பார்டர் டெரரிசம் இன் ஜம்மு காஷ்மீர், அது ஓரளவுக்கு லிமிட்டில் வச்சிருக்கோம். ஸோ இந்தியா ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது, ஸோ வி கேன் மேனேஜ் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் மென்ஷன் திஸ் பாயிண்ட்ஸ் இன் யர் ஆன்சர். நோ சி ஹியர், இப்போ மணிப்பூரில் பிரச்சனை வந்தோன்னா இமீடியட் வாட் வி டிட், இட் வாஸ் ஸோ 90 additional companies of CAPF was sent, and armed forces were included in this AFSPA Act. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இதை பண்ணி இமீடியட்டாக நம்ம கர்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். பட் தட் ஹேஸ் டு பி டன், பட் தட் இஸ் நாட் இனஃப். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பத்தாது, அங்கே மணிப்பூரில் நடக்குது பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இன்னும் ஆர்மி அனுப்புறதை விட அதுக்கு வந்து ஹீலிங் டச் தேவை அப்படின்றாங்க. ஸோ திஸ் இட்ஸ் ஜஸ்ட் an article giving it suggestions, and we can use these words in our answer very well. Okay. Next one, ethnic violence erupted in Manipur between Meiteis and who are the majority people living in the valley, and the Kuki-Zo tribals who live in the hills. The hill people ko plains la irukka people ko na prachana, the valley la irukka people ko. Okay, recently this Hamar tribes and the militants வந்து they have been killed by the army. So why they were killed? It is said that they kidnapped some 6 persons from different Meitei families, who are 3 women and 3 children, and all were killed. ஸோ இந்த அளவுக்கு இங்கே மிலிட்டன்ஸ் மோசமாக நடந்ததுனால தேர் வாஸ் அன் என்கவுண்டரில் தே வர் கில்ட் ஆஸ் வெல். ஸோ திஸ் இஸ் ஈவன் கிரியேட்டிங் மோர் ப்ராப்ளம். ஸோ வாட் டு டூ அப்படின்னு சொல்லி சில சஜஷன்ஸ் போகிறோம். ஒன் திங், பிரைம் மினிஸ்டர் ஷுட் விசிட் மணிப்பூர். ஸோ இட் சேஸ் தட் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் த பிரைம் மினிஸ்டர் டு கம் தேர் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன் மோர், அப்புறம் என்ன பண்ணலாம் அடுத்து, பிரசிடென்ட்ஸ் ரூல் ஷுட் பி டிக்ளேர் இன் தட் ஸ்டேட். அதே மாதிரி பவர்ஃபுல் அண்ட் டைனமிக் போலீஸ் அண்ட் ஆர்மி ஆஃபீஸர் ஷுட் பி புட் தேர் அண்ட் ஹூ ஹேவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவுண்டர் இன்சர்ஜென்சி மெஷர்ஸ். பர்டிகுலராக அவங்க இதுக்கு முன்னாடி நார்த் ஈஸ்ட்டில் வேலை செஞ்சவங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர், மிலிட்டரி ஆஃபீஸர்ஸை உள்ளார போடலாம். ஸோ திஸ் கொஸ்டின், ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஹை சான்சஸ் அதர் எக்ஸாமில் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு யூ நீட் தீஸ் பாயிண்ட்ஸ் வெரி வெல். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், யூனிஃபைடு கமாண்ட் ஷுட் கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்ரோச் இருக்கணும், யூனிஃபைடாக இருக்கணும், ஒரே சிங்கிள் அப்ரோச். அதனால தான் பிரசிடென்ட்ஸ் உள்ள கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மெய்ட்டி பீப்புளா, குக்கி பீப்புளா, எதை பற்றி யாரையும் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் வந்துட்டு அங்கே ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு மட்டும் அங்கே போகணும். எந்த வித பயாஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ if anyone is inciting violence, they could be from any group. If anyone is inciting violence, they should be immediately taken action. Okay, and one more thing, anyone who is trying to give religious color to this conflict, because there is nothing related to religion in this conflict, but we can see religious color is being given to this conflict. Particularly தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. மணிப்பூரில் இருக்க பிரச்சனையை இது ரிலிஜன் பிரச்சனைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை உடனடியாக பிடிச்சாகணும். அதே மாதிரி those people who have been vandalizing temples or churches, who have been involving in drug trafficking, இவங்களை நோட் பண்ணி தனியாக தூக்கணும், பிடிக்கணுன்றாங்க. ஸோ அப்போ என்னன்னா ஹீலிங் டச் இருக்கணும், பொறுமையான ஆக்ஷன்ஸும் நடக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி போலீஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக நடக்கும். ஆனால் யார் மேலே நடக்குன்றதை பார்த்து கரெக்டாக நடத்தணுன்றாங்க. அண்ட் இட் ஷுட் பி வெல் ஆர்கனைஸ்ட் attempt to give to do disarming of the people. இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்தபோது வெப்பன்ஸ், அது துப்பாக்கி, கிரனேட் எல்லாம் திருடிட்டு போனது, இல்லை முன்னாடி வேற எங்கேயாவது வாங்கி வச்சது, யார்ட்டெல்லாம் வெப்பன்ஸ் இருக்கும் அவனுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுக்கணும். அந்த டைம்குள்ளார கொண்டாந்து வெப்பன்ஸை ஒப்படைக்கலன்னு சொன்னால் இமீடியட் ஆக்ஷன் எடுத்து வெப்பன்ஸை பூரா எல்லாத்தையும் எடுக்கணும். அண்ட் தே ஷுட் ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிஸ், ஸோ வித் மெம்பர்ஸ் ஃப்ரம் த குரூப்ஸ், ட்ரைப்ஸ், போலீஸ், இவங்கெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு கமிட்டி அமைச்சு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே,
So this could be a good idea for your answers. Okay, next one we'll see one more article. நியூ ஈஸ்டர்ன் ரூட், அதாவது ஒரு புது ரூட் மூலியமா இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் ட்ரேட் நடக்க போகுது. வேர் இட் ஸ்டார்ட்ஸ் இன் சென்னை அண்ட் இட் கோஸ் அப் டு விளாடிவாஸ்டாக். இன்னும் இந்த ரூட்ல உள்ள அட்வான்டேஜஸ் என்னென்னு மெயினான விஷயங்களை பார்க்க போறோம். திஸ் ரூட் இஸ் கால்ட் as ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடர். ஸோ இது என்னென்ன பண்ண போகுதுன்னா, ஆஸ் வி டோல்ட், இட் இஸ் ஃப்ரம் சென்னை டு விளாடிவாஸ்டாக் அண்ட் see here it touches other ports on the eastern side as well. ஸோ அதனால பிஸ்னஸ் அதிகமாக போகுது. பாரதீப், விசாகப்பட்டினம், தூத்துக்குடி, எண்ணூர், கொல்கட்டா இதெல்லாமே வந்துட்டு டாக்கிங் பாயிண்ட்ஸாக இருக்க போகுது இதுக்கு. And one more important point, India is the world's third largest consumer of crude oil as of now. So we'll see more into this. So what and all will be transported mostly? One is crude oil, coal and LNG. இதுதான் வந்து அதிகமாக வந்து ஈஸ்டர்ன் ரூட் மூலியமாக ட்ரேட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி அபவுட் 5600 nautical miles. Why? It's going to be huge change from the earlier distance. And இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it will reduce the days up to 16 days. So totally now it is going to be only 24 days for this travel. Earlier 40 நாள் ஆகும். இங்கேருந்து ஒரு இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போய் ஒரு குட்ஸ் போய் சேரணும். ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா 40 days ஆகும் ஷிப் வழியா. இப்போ வெறும் 24 days ஆக போகுது. நிறைய டைம் வந்து குறைய போகுது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ த ட்ரெடிஷனல் ரூட் விச் வாஸ் ஆல்ரெடி பீங் யூஸ்ட், அது எங்கே இருந்துச்சுன்னா மும்பையிலேருந்து ரஷ்யாவோட சென்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் போயிருந்திருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தருன்னா 8675 kilometers. இப்போ பாருங்க 5600 kilometers தான். இவ்வளோ டைம் வந்து மிச்சமாகுது. ஓகே, அண்ட் டிஸ்டன்ஸு குறையுது. அண்ட் ஒன் மோர் திங், ஷிப்ஸ் கேரிங் crude oil, metals, ஆல் தீஸ் கம்பெனிஸ், ஆல் தி ஷிப்ஸ் தே நவ் கம் டு த இந்தியன் போர்ட்ஸ். வேறு போர்ட்ஸுக்கு போகிறது இந்தியன் போர்ட்ஸுக்கு வரும். நம்ம ரைட் சைடில் இருக்கிறனால எல்லாமே டைரெக்டாக இந்தியன் போர்ட்டுக்கு தான் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சம் ஃபேக்ட்ஸ், விளாடிவாஸ்டாக் இஸ் த லார்ஜஸ்ட் ரஷ்யன் போர்ட் வந்து பசிபிக் ஓஷன். ரொம்ப பெரிய போர்ட்டை வேறு இருக்குது, அதனால ட்ரேட் இன்னும் அதிகமாகும். இது ஒன் மோர் பாயிண்ட். அண்ட் இட் இஸ் வெரி நியர், ஜஸ்ட் 50 kilometers டு த சைனோ-ரஷ்யன் பார்டர். இஃப் யூ see the map you can see here. சைனா ரஷ்யா பார்டர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த ரீஜனில். அதனால அப்போ சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். So these are some of the important points here. And one more thing, the advantage India has is it will reduce the engagement of Moscow towards China. இந்தியாவுக்கும் மாஸ்கோக்கும், அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ட்ரேட் அதிகமாகிற பட்சத்தில் ரஷ்யாவும் சைனாவும் க்ளோஸ் ஆகிறது கொஞ்சம் தடுக்கவும் முடியும். அப்போ ரஷ்யா கூட இன்னும் கொஞ்சம் இந்தியா க்ளோஸ் ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரஷ்யாவில் அதிகமாக நம்மளுக்கு வர்ற எந்த டைப் ஆஃப் க்ரூட் ஆயில் வருதுன்னு சொன்னால், இட் இஸ் கால்ட் அஸ் மீடியம் சோர் யூரல்ஸ். This was already one such similar question was asked in UPSC. This medium sour urals அப்படின்றது என்னன்னா, crude oil சில டைப்ஸ் ஆஃப் crude oil இருக்கும், அதோட குவாலிட்டியை பொறுத்தது. ஸோ திஸ் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த குட் குவாலிட்டி, மீடியம் சோர் யூரல்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த குவாலிட்டி crude oil தான் இந்தியாவுக்கு ரஷ்யாவிலேருந்து வந்துட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் the newly elected president of Sri Lanka, that is Anura Kumara Dissanayake, he has visited India and some important things, some documents have been signed as well. Okay, so இதில் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க பாருங்க. 2022ல் அரகாலியா ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. திஸ் குட் பி a prelims fact. Okay, now this AKD, who are they? They are a party who are more leftist parties, Marxist Leninist party, and they have a very violent past. நிறைய சம்பவம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க முன்னாடி. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1970 1989 சில violent activities ஈடுபட்டிருக்காங்க. Hundreds of people have died in Sri Lanka because of this party. ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி இவங்க இப்போ இந்த செலக்ட் ஆகி வந்திருக்கிறது ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் this party was earlier in the 1980s they were opposed to the India and peacekeeping force. இந்தியாவிலேருந்து 1980s வந்துட்டு இந்தியன் ஆர்மி வந்து அங்கே ஸ்ரீலங்கா காமிச்சிச்சாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த பார்ட்டுக்கு இவங்க அப்போஸ்டாக தான் இருந்திருக்காங்க. இந்தியா கம்ப்ளீட் அப்போஸ்டாக இருந்தவங்க இப்போ வந்து இந்தியாவுக்கு சாதகமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க இந்த பார்ட்டி டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்குன்றதும், அதே மாதிரி இந்த இன்னும் சில ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். தே ஹவ் அஷ்வர்டு தட் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு விஷயமும் எங்களுடைய ஸ்ரீலங்கா மண்ணில் நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இன்டைரக்ட்லி மீன்ஸ் அபவுட் சைனா. சைனா வந்து இந்தியாவுக்கு எதிரான விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் செய்யறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபார் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை பற்றி நெகட்டிவாக தான் நடந்துட்டு இருந்தது. மால்டீவ்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ப்ரோ சைனா வந்துட்டு இருந்த பட்சத்தில் நவ் தேர் இஸ் அ ஸ்மால் தா இன் திஸ். கொஞ்சம் ஸ்ரீலங்கா வந்துட்டு இப்போ வந்துட்டு சைனா பக்கம் சாயறதை விட இந்தியா பக்கம் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி நடந்திருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இன் UPSC மெயின்ஸ். ஸோ யூ ஹேவ் டு நோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆஸ் ஆஃப் நவ். ஓகே.
நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சிரியா. சிரியா வி நோ தட் அங்கே வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருந்த டிக்டேட்டர்ஷிப் ஆட்சியெல்லாம் இப்போ கவுந்து போயிருக்குது. அதில் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்குது. நான் இந்தியாவுக்கும் இந்த இஷ்யூக்கும் வந்துட்டு எப்படி ரிலேஷன்ஸ் இருக்கும், இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள், சில பாஸ்ட் வி ஆர் கோயிங் டு see that. Okay, now see here, one important thing is decline of Iranian and Russian influence in the Levant. Levant அப்படின்னு சொன்னா அந்த ரீஜன், அந்த சிரியா, அந்த ஈராக், அந்த ரீஜன்ல, அந்த கண்ட்ரீஸ்ல இருக்க அந்த ஹோல் ரீஜன் லெவன்ட்னு சொல்லி கூடுவாங்க. இட்ஸ் an old UPSC question as well. Okay, பட் அட் த சேம் டைம் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரீஜன்ல ஈரானோட இன்ஃப்ளூயன்ஸ், ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்திருக்குது. இப்போ அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த ரீஜன்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ ஈரானோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே குறைஞ்சதுக்கு சில காரணங்கள் கீழே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இப்போ இஸ்ரேல் கூட அதனுடைய மோதல் ரொம்ப அதிகமாகறனால அதோட கான்சென்ட்ரேஷன் இஸ்ரேல் பக்கம் திருப்ப வேண்டி இருக்கிறனால இங்கே சிரியா கூட வந்துட்டு ஈரான்னால போயிட்டு அந்த இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கவோ, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவும் முடியறது இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்தோட டோட்டல் அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல வந்துட்டு அந்த சினாரியோ, ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவே அங்கே மாறிட்டு இருக்கு அப்படின்றாங்க. வில் see some important things here. Okay, so we know that Bashar al-Assad regime, this regime has collapsed there. Okay, now since 1963 these people have been in power after so many years. கிட்டத்தட்ட 100 வருஷமா இருக்கு, 40 70 80 வருஷம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆட்சி வந்துட்டு கீழே வந்திருக்குது. ஓகே, நவ் இட்ஸ் a huge change there. Okay, now see here, so far இந்த பஷர் அல் அசத் ரெஜிம் இவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே were supporters of ஷியா ஈரான். ஈரான் கூட பயங்கர சப்போர்ட்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஓகே, பட் அட் த சேம் டைம் ஃப்ரம் ஈரான் சிரியா had received much of its weaponry and funding. ஸோ இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபண்டு, வெப்பன் எல்லாம் எங்கே வந்திருக்கு, ஈரான்ல தான் வந்துட்டு இருந்திருக்குது. அதே மாதிரி ப்ரோ ஈரான் ரெஜிம் இன் சிரியா ஃபெசிலிட்டேட் ஈரான்ஸ் ப்ராக்சி வார் ஸ்ட்ராட்டஜி இந்த லெவன்ட் ரீஜன். ஸோ இந்த சிரியாவில் வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஆட்சி இருந்ததுனால அந்த என்டையர் ரீஜனையே வந்துட்டு என்ன பண்ண முடிஞ்சதெல்லாம் ஈரானால கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் 2011 தேர் வாஸ் அ சிவில் வார். ஏன்னா இவங்களோட ஆட்சி ரொம்ப மோசமாக தான் இருந்தது 1960s இருந்து. அதனால் பீப்புள் ஸ்டார்டட் டு ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் திஸ். அண்ட் நவ் அந்த இது வந்து தான் பார்த்தீங்கன்னா என்ன மாற ஆரம்பிச்சிருச்சு, அரப் ஸ்ப்ரிங்ன்ற பேரில் நடந்துட்டு இருந்துச்சு. வாட் வேர் திஸ் அரப் ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட் ஆஸ்கிங்? தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் டெமோக்ரஸி. அண்ட் திஸ் மூவ்மெண்ட் ஹேப்பன், திஸ் அரப் ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட் ஹேப்பன் until 2018. Now see here, US supported these rebels. அசாத் ரெஜிம்க்கு எதிராக இந்த ரிபல்ஸ் அரப் ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட் வந்து யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணினாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே வேர் ஆன்டி இஸ்ரேல் அண்ட் ப்ரோ ஈரான் அப்ரோச். யாரோடது? இந்த ஆசாத் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் எப்போவுமே ஆகாது. தட் இஸ் ஒன் திங். அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் ஆர் allies. அதே நேரத்தில் சிரியாவில் இவ்வளோ நாள் அந்த அசாத் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராகவும் இருக்காங்க. இந்த ரெண்டு காரணத்தினால யூஎஸ் வாஸ் சப்போர்ட்டிங் த opposite party, that is this Arab Spring movement, that is the rebels. Okay, and now Iran, whose entire strategy control of the Levant through proxy steered by Islamic Revolutionary Guard Corps. இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி, ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி இவங்க வச்சிருவாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட ப்ராக்சி குரூப். ஈரான் டைரக்டா இன்வால்வ் ஆகாம இவங்க ஒரு குரூப் அங்கே கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பிலிம்ஸ்ல வரலாம். இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ். ஹூ வேர் தே? தே வேர் an organization living, staying in Syria and creating trouble, but they were the proxies of Iran actually. Okay, so what they were doing, they were aligned with Syria. And Hezbollah, we know very well, extended this control into South Lebanon. That brought Israel too. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கிராப்ஸ், இன்னொரு பக்கம் இந்த ஹெசபுல்லா, இது ரெண்டையும் வச்சுட்டு அந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. யாரு? ஈரான். இப்போ வந்துட்டு அசாத் கவர்மெண்ட் கீழே விழுந்ததுனால ஈரான் ஹேஸ் நோ மச் சே ஆர் ஃபுட் ஹோல்ட் இன் திஸ் ரீஜன் நவ். ஸோ அதனால என்ன ஆகுது, யூஎஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகுது. நவ் கமிங் டு வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ரஷ்யா. Russia had deep interest in Middle East always. Okay, now particularly about in the strategic port city of Latakia. ஸோ இந்த லத்தாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிட்டரேனியன் கடலை ஒட்டி இருக்கிற ஒரு போர்ட் சிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் அகெயின். நவ் திஸ் இஸ் த ஒன்லி வார்ம் வாட்டர் பேஸ் வித் நேவி, வித் ரஷ்யன் நேவி அவுட் சைடு த பிளாக் சி. ஸோ பிளாக் சீயை தவிர்த்து இந்த ரீஜனில் ரஷ்யாவுக்கு வந்துட்டு அவங்களோட நேவிக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு வார்ம் வாட்டர் போர்ட். ஏன்னா மித்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நார்த்துக்கு போயிடும், எல்லாமே வந்துட்டு கோல்டு வாட்டர் போர்ட் ஆயிரும், ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம். ஒரு வார்ம் வாட்டர் போர்ட் பிளாக் சீயை தவிர ரஷ்யாவுக்கு இருந்தது எதுன்னு பார்த்தா இந்த லட்டாக்கியா தான். ஸோ இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். ஸோ தே நீடட் தட் சப்போர்ட். ஓகே, நவ் த ISIS in 2014 காம்ப்ளிகேட்டட் திஸ் மேட்டர்ஸ். அது வரைக்கும் ரஷ்யா எப்படி இருந்தாங்க, பிரச்சனையே இல்லை, இந்த லட்டாக்கியா ரீஜனையும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீஜனில் நல்ல ஏன்னா அவங்க சிரியன் கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட்டிவ் இருக்கிறனால ப்ராப்ளம் இல்லை. பட் 2014 ISIS எப்போ உள்ளார வந்துச்சோ ரஷ்யாவுக்கு ப்ராப்ளம்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதனால. ஓகே, பர்டிகுலர் இந்த என்டையர் கல்ஃப் நேஷன்ஸ் விச் வாஸ் திஸ் கல்ஃப் நேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதை முக்கியமாக அதை லீட் பண்ணுறது யாருன்னா சவுதி அரேபியா அண்ட் டர்க்கி.
and they also joined in this support of opposition forces against Assad government. அப்ப என்ன இருக்கு, யூஎஸ் மட்டும் இல்லாம சவுதி அரேபியா, டர்க்கி, இந்த கண்ட்ரீஸும் கூட ஆசாத் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ரிபல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? பிகாஸ் ஈரான் வாஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல். இதை நம்ம முன்னாடியே நிறைய இதை பற்றியெல்லாம் பேசியிருந்திருக்கோம். டர்க்கி வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் தட் என்டையர் ரீஜன். தே வாண்ட்ஸ் டு பி த மாஸ்டர்ஸ் ஆஃப் த மிடில் ஈஸ்ட். அட் த சேம் டைம் ஈரான் சேஸ், நாங்கள் தான் ஒரு எங்களோட பழைய பேரே பர்ஷியன் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ரீஜனையே வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. நாங்கள் பழைய பர்ஷியாவை நாங்கள் திரும்ப கொண்டுட்டு வர போகிறோம், இந்த என்டையர் மிடில் ஈஸ்ட் ரீஜனே வந்து ஈரானோட கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியா. ஸோ அப்போ ஈரானை எதிர்க்கணுன்றக்காக என்ன பண்ணுறாங்க, ஆசாத் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ரிபல்ஸ்க்கு யூஎஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதே மாதிரி டர்க்கி ஹெல்ப் பண்ணுது, சவுதி அரேபியாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, நவ் when Afghanistan withdrew from US withdrew from Afghanistan, இந்த விஷயம் நடந்த போதும் அதே மாதிரி உக்ரைன் வார் நடந்ததுனாலையும் இது எல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா, they took the attention from Syria between 2020 and 2023. However, control of the Levant was with Iran. ஸோ அப்போ இந்த 20லேருந்து 23 வரைக்கும் இந்த டைம்ல ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் உக்ரைன்ல வார் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தனால அப்போ பெரிய கண்ட்ரோல் யாரு கைக்கு வந்துருச்சு? ஏன்னா யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தான் இஷ்யூ ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. இதே ரஷ்யா வந்து பார்த்தா உக்ரைன் கூட வாருக்கு போயிடுச்சு. அப்போ ஒரே ஆளுங்க யார் இருக்கிற மிச்சம்? ஈரான். ஈரானோட கண்ட்ரோல், ஈரானுக்கு வந்து கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது. என்டையர் லெவன்த் ரீஜன் வந்துட்டு ஈரான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் see here, இங்கே ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்குது, ஹயத் தஹீர் அல் ஷாம், HTS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ தே ஸ்டார்டட் டு பிகம் வெரி பவர்ஃபுல். ஓகே, நான் எந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக ஆகிட்டாங்கன்னு சொன்னால், சிரியன் ஆர்மியை வந்துட்டு த்ரோ பண்ணுற அளவுக்கு. ஏன்னா அங்கே மிச்ச பவர்ஸ் எல்லாம் யாரும் இல்லை, ரஷ்யா அங்கே இல்லை, யூஎஸ்னோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிட்டாங்க, HTS வந்து பவர்ஃபுல் ஆகிட்டு சிரியன் ஆர்மி எதிர்க்கிற அளவுக்கு பவர்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் this organization, this HTS, where it came from? It came from Al-Nusra Front. இந்த Al-Nusra Front அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அல்கைதாலேருந்து வந்தது. அல்கைதாலேருந்து பிரான்ச் ஆகி வந்த ஒரு ஆர்கனைசேஷன் HTS. இந்த மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு சிரியாவில் பவர்ஃபுல்லாக சிரியன் ஆர்மியை வந்துட்டு தோக்கடிக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லாக மாறுறாங்க. ஓகே, ஒரு என்டையர் ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்குது இந்த ஆர்டிகல், பட் வி ஹாவ் டு நோ திஸ் டீடைல்ஸ். நவ் இப்போ எப்படி தெரியுது? சம் அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஷோஸ் தட் என்டையர் என்டையர் சிரியா இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் HTS. ஈராக்கோட கண்ட்ரோலே ஆர்மி எல்லாம் அங்கே ஜெயிச்சிட்டாங்க. HTS கண்ட்ரோலில் தான் சிரியாவே இப்போ இருக்குது இவ்வளோ நாளாக. பர்டிகுலர்லி மேஜர் சிட்டிஸ் லைக் அலேப்போ அண்ட் ஹோம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார் பிலிம்ஸ். அலேப்போ ஹோம்ஸ் எங்கே இருக்குதுன்னா சிரியா. யூ ஹேவ் டு நோ திஸ் மேப் கொஸ்டின், யூ ஹேவ் டு ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, நவ் இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க. ஒய் அசாத் கவர்மெண்ட் வாஸ் ஃபாலிங், ஸோ ஆர் ஒய் இட் ஃபெல் பார்த்தா, ஒன் இஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்னன்ஸ். ஓகே, பீப்புளோட சப்போர்ட் அசாத் கவர்மெண்ட் 1960s இருந்திருக்கு. எப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ஒழுங்கான கவர்னன்ஸ் நடத்தலையோ, இதனால் மக்கள் கோவப்பட்டு பீப்புள் வந்துட்டு அசாத் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மாறிடுறாங்க. கம்ப்ளீட்டாக பீப்புள் வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, வீக்கனிங் ஆஃப் இரானியன் ஹோல்ட் ஓவர் லெவன்ட். ஒய்? பிகாஸ் ஈரோஷன் ஆஃப் ஹெசபோலா இந்த சவுத் லெபனான். ஸோ சிரியாவுக்கு சவுத்தில் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த கண்ட்ரி பக்கத்துலேயே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸ்டில் லெபனான் இருக்கும். லெபனானில் தான் யார் இருந்தா? ஈரானோடைய ப்ராக்சி மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனோட ஹெசபுல்லா. லெபனானில் இந்த ஹெசபல்லாவோட பவர் வந்துட்டு குறைஞ்சு போயிருது. அப்போ அங்கிருந்து பக்கத்தில் உள்ள சிரியாவை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு முக்கியமான காரணங்கள் அசாத் கவர்மெண்ட் வந்து கவிழ்ந்ததுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று பீப்புளே வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக மாறிடுறாங்க. ஏன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் ரொம்ப நடக்குது, கவர்னன்ஸ் சரியில்லை ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆசாத் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே யாருன்னா ஈரான். ஈரான் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? டைரக்டா போயிடல, இந்த ஹெசபோல்லாவை யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஹெசபோல்லாவை எங்க வச்சிருந்தாங்க? லெபனான்ல. ஸோ திஸ் என்டையர் ரீஜனோட மேப்பை வந்து நல்லா பார்த்து வச்சுக்காங்க, கொஸ்டின்ஸ் அதிகம் வர சான்ஸ் இருக்கு. இப்போ லெபனான்ல ஹெசபோல்லா இப்போ வீக் ஆகுதோ, ஈரானோட கண்ட்ரோல் வந்து குறைஞ்சு போயிருது. ஈரானோட சப்போர்ட் இல்லாததுனாலையும் ஆசாத் கவர்மெண்ட் ஈஸியாக அந்த HTS வந்து தோக்கடிச்சிடறாங்க. திஸ் இஸ் ஒன் மோர் திங். தேர்ட், இன்னொரு ரீசன், ரஷ்யன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அண்ட் ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் பிகேம் லெஸ் எஃபெக்டிவ். ஸோ இன்னொரு சப்போர்ட் யார் சொன்னோம் நம்மளுக்கு? ஆசாத் கவர்மெண்ட் சப்போர்ட்டை மெயினாக யார்? ஈரான் ஒன்று, ரஷ்யா ஒன்று. ஈரானுக்கு ஹெசபோல்லா வீக் ஆனதுனால ஈரானால ஒன்றும் பண்ண முடியாமல் போகுது. ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து சிரியாவோட ஆசாத் கவர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ உக்ரைன் வார் நடக்குதோ, ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸஸ் எல்லாம் உக்ரைன் வாரை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இவங்களால சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் திங். அண்ட் see here, a weak counter attack by Russians last week was followed by closure of all assets. ரஷ்யா லாஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, தட்ஸ் ஆல், பட் நத்திங் வாஸ் ஏபிள் டு பி டன். சிம்பிளி த அசாத் கவர்மெண்ட் ஹேட் டு ஃபால். அண்ட் see here, now what is happening? Iran's supply chain to Hezbollah is now compromised, thus potentially delaying or making impossible for the refurbishment of its military capability to take on Israel.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, now see Iran through Hezbollah is supporting Syria. ஸோ இதான் நடந்துட்டு இருக்கு. Now Iran will support Hezbollah by giving weapons to them. Now this Hezbollah will go and support Syria. இப்படி தான் சிச்சுவேஷன் இருக்கு. Now Iran has to supply the weapons to face Israel now. ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம நியூஸ் ஆர்டிகிள் பார்த்துருந்தோம், இஸ்ரேல் வந்துட்டு அங்கே லோக்கலில் வந்து சீஸ்ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டு என்ன சொன்னாங்க, நாங்கள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா we are going to take on ஈரான் now. ஈரானை டைரெக்டாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்காக இங்கே கொஞ்ச நாள் நாங்கள் சும்மா இருக்கிறோம், ஈரானை நாங்கள் இதுக்கப்புறம் விட்டு வைக்க முடியாது. ஈரான் டைரெக்டாக ராக்கெட்ஸை விட்டு இஸ்ரேலை தாக்குறதுக்கு மாதிரி வேலைகளை பண்ணதுனால இஸ்ரேல் பயங்கர கோபம் ஆகிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நாங்கள் நேருக்கு நேரம் இஸ்ரேலுக்கு அப்புறம் ஈரானை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோன்ட்டு. நவ் ஈரான் ஹேஸ் டு பி ரெடி டு face mighty Israel. So what they are doing, they are rerouting all their weapons and everything for this Israel issue. ஸோ அதனால் அவங்களால யாருக்கு வெப்பன் சப்ளை பண்ண முடியல, ஹெசபொல்லாக்கு வெப்பன்ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட்டோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஹெசபொல்லாக்கு சப்போர்ட் பண்ண முடியாததுனால அவங்களால சிரியாவை கண்ட்ரோல் வைக்க முடியல. இது ஒரு பெரிய காரணம் ஆசாத் கவர்மெண்ட் கீழே விழுந்ததுக்கு. ஓகே, then now what is going to happen next? We should hope that HTS does not evolve along the lines of ISS declaring like caliphate. Otherwise another theater of war would open on the Levant in the 2024 like 2014. இப்போ என்ன நடக்கக்கூடாது, அடுத்தது எது நல்லது நடக்கணும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஹோப் வச்சுக்கணும்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த ஹெச்டிஎஸ் வந்துட்டு ஒரு பக்கம் கிட்டத்தட்ட அந்த அல்கைதாலிருந்து உருவாகி வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான், ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியே. இப்போ ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி இவங்க உருவெடுத்துடக்கூடாது. அப்படி உருவெடுத்தா மிகப்பெரிய வார் ஒன்று திரும்ப உருவாகிடும். எப்படி ஐஎஸ்ஐஎஸ் ஒரு மேனேஜ் பண்ணுறாங்க 2014 அந்த ரீஜன் ஃபுல்லாக ஒரு பெரிய வாரில் இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு பெரிய வார் வந்துடும். இப்போ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வாள் போய் கத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆசாத் கவர்மெண்ட் வந்து ரொம்ப டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்குது, பீப்புளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பீப்புள் எல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணி பெரிய ரகலையெல்லாம் பண்ணி வெறும் பீப்புள்னால மட்டுமே இதை தடுக்க முடியாது. ஏன்னா வெறும் பீப்புள் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கவர்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸியாக ஃபோர்ஸ் வச்சு பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக என்ன தேவைப்பட்டுச்சு, ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனும் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ ஆசாத் கவர்மெண்ட்டை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இப்போ ஆசாத் கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண என்னென்ன தேவைப்பட்டுச்சு, ஒரு பக்கம் பீப்புள், ஆனால் பீப்புள்னால மட்டும் முடியாது. ப்ளஸ் யாரோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். யார் அது, ஹெச்டிஎஸ். ஆனால் ஹெச்டிஎஸ் பார்த்தா கடைசியில் யாரு, அல்கைதாலேருந்து வந்த குரூப். ஸோ ஹெச்டிஎஸோட சப்போர்ட்டை வச்சு பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க, ஆசாத் கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டாங்க, டன். ஆனால் இப்போ ஹெச்டிஎஸ் ஒருவேளை அந்த ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி அந்த ரீஜனில் மாறிட்டா இப்போ, ஏன்னா அதே சிரியாவில் தான் ஐஎஸ்ஐஎஸ் இஷ்யூ, சிரியா அண்ட் ஈராக்கில். அந்த ரீஜன் ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி இவங்க மாறிட்டா என்ன நடக்க போகுது, மிகப்பெரிய வார்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மறுபடியும் யூஎஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க, ரஷ்யாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் யூஎஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க ஹை சான்சஸ். ஏன்னா ரஷ்யானால இப்போ உக்ரைன் வர விட்டுட்டு இந்த பக்கம் திரும்ப முடியாது. ஏன்னா ரஷ்யா வந்துட்டு இப்போ வேர்ல்டு வார் 2 டைமில் ஜெர்மனி இருந்த சிச்சுவேஷன் இருக்குது, லெஃப்ட் சைட்லையும் ப்ராப்ளம், ரைட் சைட்லையும் ப்ராப்ளம். அந்த மாதிரி இப்போ அவங்க உக்ரைனை விட்டுட்டு இந்த பக்கம் வந்தால் உக்ரைன் அவங்க இழந்த இடத்தெல்லாம் கைப்பற்ற ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட் வாரே உக்ரைனுக்கு சாதகமாக மாறிடலாம். ஒருவேளை அவங்க இங்கே சிரியா பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு சொன்னால், உக்ரைனை கவனிக்க வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால், யூஎஸ் will get an upper hand in this complete Levant region. So we have to wait and see what happens in this geopolitical scenario. So next things we'll see in the next week's class. Thank you.